தஜாஹாவ் வெல்கம் டு மயாசி ட்ராமாஸ். இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே யான்ஸு காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கா. அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும். இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா, நான் தான் ஒர்க் இருக்குன்னு சொன்னல மம்மி, என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவங்க மம்மியும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ பெய்ஜிங் போனதே ஜாயினுக்காக தானே, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிற மம்மி நீ அப்படின்ற மாதிரி இவ்வளோ கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஜாயினோட அம்மாவும் வந்துடுறாங்க. ரெண்டு பேரையும் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் காஃபி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ யான்ஸு கேட்டுட்டு இருக்கா ஜாயின் கிட்டே, இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம ரெண்டு பேரையும் பிளைண்ட் டேட்காக விட்டு போயிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜாயின் சொல்கிறான். என்னது நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி ஷாக்கா யான்ஸு கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், நீ சின்ன வயசில் எப்போவுமே தனியாக தானே வருவேன் எங்கள் வீட்டுக்கு, அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் சொல்லிட்டு இருக்கா, நான் அது நீ நல்லா படிப்ப அப்படின்றதுக்காக உங்கள் வீட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் ஒரு நாள் நம்ம மூவிக்கு போனோம்ல, அந்த மூவி டிக்கெட் என்னோட ஷர்ட்டில் பார்த்தாங்க, அது நீயும் நானும் போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது நீ மிங்கிய கூட தானே போனது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சரி, எப்படியும் நம்ம 2 நாளில் கிளம்ப போகிறோம்ல யான்ஸு, இது மாதிரி நடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜாயன் சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான், அவங்க அங்கேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நான் 1 2 3 சொல்லுவேன், நீயும் சிரி நானும் சிரிக்கிறேன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக தானே இருக்காங்க, நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிளம்புறாங்க. ஜாயின் கேட்டுட்டு இருக்கான், அன்னைக்கு மிங்கி வீட்டுக்கு போனீங்கல்ல, அங்கே ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை அவள் லவ் பண்ணுறாளான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளும் சொல்லிட்டு இருக்கா, எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா அன்னைக்கு போகும்போது அவள் இன்ட்ரோ பண்ணலை, அதனால் அவள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் நான் உன்னை தான் ப்ளேம் பண்ணுவேன் ஜாயன், இவ்வளோ வருஷம் இருந்தது, உனக்கு அவளை பிடிச்சிருந்ததுன்னா நீ எப்போனா கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் சொல்லிட்டு இருக்கான், அதை விடு, இப்போ அவளுக்குன்னு ஒரு லைஃப் ஆயிடுச்சு, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ ஜாங்கி கிட்ட நல்லா பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவன் எங்கே பேசுகிறான், என்கிட்ட நல்லா பேசுறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளும் ஜாயினும் சொல்லிட்டு இருக்கான், அவன் பார்க்கவே ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கான், சேடாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். இவன் சொல்லிட்டு இருக்கான், நான் எப்போவுமே பிரிட்டிஷ் நியூஸ் பார்ப்பேன், ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், கேஸ்டில் ஆஃப் ஸ்கைன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வெளியிட்டாங்க, அதனோட கிரியேட்டர் ஜாங்கின்னு இருந்தது, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அவனுக்கு மெசேஜ் பண்ண ஆனால் ரீப்ளே பண்ணலை, கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நேமில் அதே தீம்லேயே கேம் வெளியிட்டாங்க, அதில் ஜாங்கி நேமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் கேட்டுட்டு இருக்கான், என்ன அவனை ஏமாத்திட்டாங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்னால் கரெக்டாக சொல்ல முடியல, அதுவும் இல்லாமல் நான் போய் கேட்கல, ஏன்னா நமக்கு தெரிய வேணான்னு கூட அவன் நினச்சிருக்கலாம் இல்லையான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே குவான்சோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, பேஸ்கெட் பால் விளையாடலாம் வாங்கன்ட்டு. இப்போ 3 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்பவுமே ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பாஸில் தான் காட்டுறாங்க. ஜியாங்கி பேஸ்கெட் பாலில் கோல் போட்டிருப்பான், சேரப் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு யான்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜாயின் கேட்குறான், லீஃபையும் மிங்கியும் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும், டீச்சர் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, டெஸ்ட் பேப்பர்லாம் வந்திருக்கு, பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, ஏன்னா குவான்சோ 4 சப்ஜெக்டில் ஃபெயிலு, அவன் போனா அடி வாங்குவான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வெளியவே ஜாயன், யான்ஸு, ஜியாங்கி 3 பேரை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போலனா அவனை அடிச்சியே கொண்டுருவாங்க அவங்க அப்பா, நம்ம போய் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யான்ஸு வண்டியை விட்டு கீழே இறங்கினதும் அவளுக்கு காலில் அடிபட்டுடுது, காலில் சுளுக்கு பிடிச்சிக்குது. ஜாங்கி கேட்டுட்டு இருக்கான், தங்கச்சி உன்னையும் உன்னால் காப்பாற்றிக்க முடியல, நீ போய் அவனை காப்பாற்ற போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். வாயை மூடுற, என்னை தூக்கிட்டாச்சும் போங்க, அவனை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்படியே உள்ளதான் காட்டுறாங்க. குவான்சோ அவங்க அப்பா கிட்ட டெஸ்ட் பேப்பரை கொடுத்துட்டு, சாரிப்பா 4 சப்ஜெக்டில் ஃபெயிலுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். குவான்சோட அப்பா அடிக்க வந்துடுறாங்க. அதுக்குள்ளே யான்ஸியை ஜாங்கி தூக்கிட்டு வரான், ஜாயினாக வந்துடுறான். யான்ஸி சொல்லிட்டு இருக்கா, அங்கிள் அவன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நாங்களும், ஒரு ஃப்ரெண்டாக அவனோட கஷ்ட நஷ்டத்தை நாங்களும் பங்கேற்றுக்கிறோம், எங்கள் 6 நண்பனோட பிரச்சனை எங்கள் பிரச்சனை, எங்களையும் அடிங்க, நாங்கள் ஒரு சப்ஜெக்டாக பிரித்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் திரும்பி நின்றுக்கிறானுங்க. எங்களை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. யான்ஸும் சொல்லிட்டு இருக்கா, அங்கிள் நீங்கள் என்னை எங்கே வேணா அடிங்க, நான் மூஞ்சியில் மட்டும் அடிச்சிடாதீங்க, நான் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் எங்களை அடிங்க அப்படின்னவும் குவான்சோட அப்பா, நான் யாரையும் அடிக்கல, முதல்ல நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யான்ஸி, அங்கிள் ஓகே சொல்லிட்டாரு, இப்போ என்னை தூக்குங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறா. அப்படியே ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. குவான்சோ சொல்லிட்டு இருக்கான், அன்றைக்கி நடந்த விஷயம் உங்களுக்கு வேணால் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அது எனக்கு ரொம்பவுமே பெரிய விஷயம், ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் தெரியுமா, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்து நின்னாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இந்த 3 பேரும் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க.
குவான்சோட அம்மா, சாரி குவான்சோ, உன்னோட மேரேஜ்க்கு என்னால் வர முடியாது, உன்னோட தம்பிக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, உன்னோட கிஃப்ட் மணி உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்தா அப்படியே சேடாக இருக்கான். ஜாயினும் யான்சியும் சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. இல்லை நான் சேடாலாம் இல்லை, வாங்க விளையாடலாம் அப்படின்ற மாதிரி குவான்சோ சொல்லிடுறான். அப்படியே மேரேஜ் டே அன்றைக்கி தான் காட்டுறாங்க. அங்கெல்லாம் ஒரு கல்ச்சர் இருக்குது. பொண்ணை பார்க்கணுன்னா பையன் வீட்டிலேருந்து வரவங்க ரெட் என்வெலப் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் பொண்ணு வீட்டில் கேட்குற கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ணால் தான் பொண்ணை பார்க்குறதுக்கே அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் யான்ஸை கேட்டுட்ருக்கா. நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணனா பொண்ணை பார்க்கலாம், அப்படி இல்லைனா நீ ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அவனும் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறா, அவனுக்கு ஆன்சர் தெரியல. சரி நீ பாட்டு பாட ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஜாங்கி வந்து அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறான். இவளுக்கு கேட்ட உடனே தெரியுது அது ஜாங்கியோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்படியே உள்ளே வந்துடுறாங்க பொண்ணை பார்க்கறதுக்காக. அவள் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்கா. ஜாங்கியை பார்த்து ஜாங்கி கிட்ட கேட்குறா, நீ வரமாட்டேன்னு சொன்னல, நீ எப்படி இப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாங்கி சொல்லிட்டு இருக்கான், யார் சொன்னது உன்னோட இது கிஃப்ட் கார்டை நான் அக்செப்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு, இதுக்காகவே நான் வந்திருக்கேன் யான்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே மேரேஜ் ஹாலில் தான் காட்டுறாங்க. பொண்ணோட அப்பா பொண்ணை ஒப்படைச்சிட்டு நல்லா பார்த்துக்கோங்க என் பொண்ணை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பையனோட அப்பா ஸ்டேஜில் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் யான்சியோட அப்பா தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. குவான்சோவை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருப்பான், வெகுலியாக இருப்பான், ஆனால் கண்ணிமிக்கிற நேரத்தில் இவ்வளோ வளர்ந்துட்டான், அவனுக்கே கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு அப்பாவா நான் இதெல்லாம் நினச்சி ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவரோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், இதை தவிர நான் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், ட்ரிங்க் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் சொன்னா. இன்னைக்கு அதை மட்டும் இல்லாமல் எல்லா அப்பாக்களும் சேர்ந்து குவான்சோக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்ட போகிறோம். குவான்சோ இதுதான் உன்னோட வெட்டிங் கிஃப்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குவான்சோக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுது, ஷாக் ஆயிடுது. இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸை தான் காட்டிட்டு இருக்காங்க. யான்சியும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து. அந்த பர்ஃபார்மன்ஸில் குவான்சோட அப்பாவும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து குவான்சோக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்படியே 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஒருத்தவங்க ஓடி வர மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, மிங்கி குவான்சோட மேரேஜ்க்காக ஓடி வந்துட்டுருக்கா. இப்போ குவான்சோ தான் பேசிகிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமான நாள். இன்னைக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னை வில்லிங்காக மேரேஜ் பண்ணிக்கிட்ட யானுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு 30 வயசு ஆச்சு, எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனால் எனக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 18 வயசில் நாங்கள் எல்லாருமே பிரிஞ்சோம். அவங்கவுங்க வாழ்க்கைக்காக அவங்கவுங்க வேறு வேறு வழியில் போனோம். 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க. யான்ஸு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கண் கலங்கி சொல்லிட்டு இருக்கான். யான்ஸும் சொல்லிட்டு இருக்கா, அழாத குவான்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒருத்தரையா இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான். ஜாயன், ஜியாங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிங்கி அப்படின்னு சொல்லவும், மிங்கி வந்திருக்காளான்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. மிங்கி வந்ததும் யான்ஸை கேட்டுட்டு இருக்கா, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், மிங்கி சொல்லிட்டு இருக்கா, நான் உனக்காகலாம் வரல, குவான்சோக்காக தான் வந்தேன். சரி சின்ன வயசுலேருந்து நீ இப்படி தானே ஸ்டபானா இருப்ப அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிவிட்டு என்னோட மேரேஜ் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. 12 வருஷமாச்சு, 12 வருஷமாகவும் நான் ஒரே இடத்துல தான் நிற்கிறேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு. என்னோட மேரேஜ்க்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஸ்பீச்சை முடிக்கிறான். யான்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்ததை நினச்சி ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கா. லீஃபே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறா. அப்படியே அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. இப்போ டைனிங்கில் தான் காட்டுறாங்க. யான்ஸியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, குவான்சோ இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ளே மெச்சோர்டாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்கியும் மிங்கியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஜாயனோட அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க, மிங்கி நீ ஒரு ஸ்ட்ராங் உமன் தெரியும், ஆனால் கெரியர்னு இருக்காத, வேலை இருந்தாலும் டைமுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், 30 வயசு ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ற மாதிரி மிங்கி சொல்லிடுறா. ஜாயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. இப்போ ஜியாங்கி கிட்ட கேட்குறாங்க, ஜாங்கி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவன் ஃபஸ்ட்டு தயங்குறான். உனக்கு இல்லைன்னா சொல்லு, ஆன்ட்டி உனக்காக பொண்ணு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்படியே 2 பேரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க, யான்ஸியும் ஜாயனும். யான்ஸு ஜியாங்கி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏன் சொல்லலை, ஒரு குட் நியூஸை சொல்கிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். நீ கேட்கல, நான் சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஃபோட்டோவாச்சும் காட்டு, நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். முடியாதுன்னுறான். எங்கள் அம்மாவுக்கு ஆன்ட்டிக்கெல்லாம் காட்டினேன், என்கிட்ட காட்டுறதுக்கு என்ன, சரி அதை விடு, பொண்ணு பார்க்க கொஞ்சம் பிளாக்காக இருக்குன்னா என்ன, ஆஃப்ரிக்கன் பொண்ணான்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். அவனும் அப்படியே பார்த்துட்ருக்கான். சரி இப்போ எனக்கு காட்டுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவனும் சொல்லிட்டு இருக்கான், அங்கே போடுறாங்கல்ல அந்த ஃப்ளார் பக்கே, அதை பிடிச்சேன்னா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு அந்த ஃப்ளார் பிடிக்கிறதே பிடிக்காது, இருந்தாலும் நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பிடிக்கிறதுக்காக போகிறான்.
இப்போ அப்படியே பாஸ்ல தான் கட்டுறாங்க. யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, நிறைய சின்ன பசங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 6 பேர் எப்படி ஃப்ரெண்டானீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்லாம் கேட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா, நாங்கள் 6 பேரும் டெஸ்டினேட்டட் பை ஃபேட்ன்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி, இது அந்த மேஜிக் உண்மைதானா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் சின்ன பசங்ககிட்டேருந்து ஒரு கேமை கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, இந்த பேக்கில் 7 பால் இருக்குது, 6 ரெட் பால், ஒரு ப்ளூ பால். நம்ம 6 பேரும் ரெட் பால் எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாருமே டெஸ்டினேட்டட் பை ஃபேட். ஒரு ப்ளூ பால் வந்துருச்சுன்னா அவங்க ஃப்ரெண்டு கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஜாங்கி மட்டும் எடுக்க மாட்டேறான். என்ன உனக்கு மட்டும் ப்ளூ பால் வந்துடும்னு பயப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. அவனும் வந்து எடுத்துடுறான். பார்த்தா எல்லாருமே ரெட் பால், டெஸ்டினேட்டட் பை ஃபேட். இந்த மேஜிக் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, நான் கிட்ட போயிட்டேன், பிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லவும், உன்னோட பெட்டை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஜாங்கி சொல்லிடுறான். இப்போ இவ சொல்லிட்டு இருக்கா, நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாயன் கேட்குறான், என்ன ட்ரூத் ஆர் டேர் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்கிறா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனும் சொல்கிறான், உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கு, நீ எப்படியா இருந்தாலும் ஜியாங்கியோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தானே கேட்க போகிற அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குவான்சோ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குவான்சோ கேட்குறான் ஜாயன் கிட்ட, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் ஹாப்பியாக இருக்கேனா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் டயர்டாக இருக்கேன், என்னால் கிராஜுவேட் ஆக முடியுமானே தெரியல, என்னோட 8 வருஷ உழைப்பு வீணாக போகுது அப்படின்ற மாதிரி சேடாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜாயின் கேட்டுட்டு இருக்கான், மிங்கி நீ ஹாப்பியாக இருக்கியா, சரி உன் சின்ன வயசுலேருந்து நீ எந்த தப்புமே பண்ண மாட்டேன், உன்னோட லைஃப்பில் நீ தப்பு பண்ண விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம், நான் இந்த ஜாப் எடுத்துருக்கவே கூடாது, அதில் ஒரு ஏசி கூட இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ யான்ஸோட டர்ன் அப்படின்னு சொல்லவும், மிங்கி வந்து எனக்கு எந்த கொஸ்டினும் இல்லைன்னிடுறா. அதனால் அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறா. யான்ஸு ஜியாங்கு கிட்ட கேட்டுட்ருக்கா, 12 வருஷமாச்சு, 12 வருஷமாகவும் நீ என்னோட மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ணல ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் நல்லா இருக்கேனா இல்லையானே தெரியல, நான் எப்படி உனக்கு ரீப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ குவான்ஸோ சொல்லிட்டு இருக்கா, நீங்களாச்சும் உங்களோட ட்ரீம்ஸை தேடி ஓடுறீங்க, ஆனால் நான் இந்த இடத்துலயே ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்கேன். ஜாங்கி ஒரு கேம் டிசைனர் ஆகிட்டான், ஜாயன் ஒரு PhD ஸ்டூடெண்ட், மிங்கி ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கா, யான்ஸு ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கா, ஆனால் நான் மட்டும் இதே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சேடாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, சேடான பேச்சு வேணாம், நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, 30 வயசாச்சு, நமக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து மறைஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஜாயின் கேட்குறான், நீ யாருன்னா லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. டிங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜாயின் சொல்லிட்டு இருக்கான், நானும் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன், ஆனால் அவகிட்ட என்னோட லவ்வை கூட சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. மிங்கி சொல்கிறா, என்னோட லவ் பாதியிலே புட்டுக்கும் போல், 30 வயசுல நான் சிங்கிளாக தான் இருப்பேன் போல் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே யான்ஸு ஜியாங்கு கிட்ட கேட்குறா, நம்ம குடிச்சிட்டா நம்ம பேசுறதெல்லாம் காலையில் மறந்துடும், நீ தானே சொன்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பாஸ்டில் தான் காட்டுறாங்க. யான்ஸியோட 18th பர்த்டேல தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைமாக குடிக்கிறாங்க. எப்படியோ நாளைக்கு காலையில் மறந்துட போதில்லை, யாருக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ குவான்ஸோட டர்ன் வரவும் லீஃபையை பிடிக்குன்ற மாதிரி சொல்லிடுறான். ஜாயன் மிங்கியை பிடிக்குன்ற மாதிரி சொல்கிறான். மிங்கி ஜாங்கியை பிடிக்குன்ற மாதிரி சொல்லவும், இது விளையாட்டு கிடையாது, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே சேடாக ஜாயன் குடிச்சிட்டு இருக்கவும், யான்ஸு எனக்கு உன்னை பிடிக்கும் ஜாயன்ற மாதிரி சொல்லிடுறா. ஜாங்கி கிட்ட கேட்கும், இதெல்லாம் ஒரு சீக்ரெட்டுன்ற மாதிரி சொல்லிடுறான். லீஃபே எல்லாரையுமே பிடிக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. யான்ஸி ஜியாங்கி கிட்ட பேசிகிட்டு இருக்கா. யான்ஸி சொல்லிட்டு இருக்கா, நான் ரிக்ரெட் பண்ணுறேன் ஜியாங்கி, உன்னை அனுப்பியிருக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் உன்னை ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது, நான் ரிக்ரெட் பண்ணுறேன். நான் இனிஷியலாக என்ன நினச்சேன்னா, ஒரு சில வருஷம் போவேன் அப்புறம் வந்துடுவேன்னு நினச்சேன், ஆனால் வந்து இத்தனை வருஷம் ஆகும், 12 வருஷம் உன்னை பார்க்காம இருப்பேன், பேசாமல் இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. உன்னை பற்றின நியூஸ் எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் சர்ச் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் இனிஷியலாக என்ன நினச்சேன்னா, எனக்கு உன் மேலே கோவமாக இருந்தது, விட்டுட்டு போயிட்டேன் சொல்லிட்டு கோவப்பட்டேன், உன்னை என்னால் மன்னிக்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்க்குற வரைக்கும், உன்னை பார்த்ததுமே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீயும் என்னை மன்னிச்சிரு ஜாங்கி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஜாங்கியும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே யான்ஸு மிங்கி 2 பேரும் கிளம்புறதுனால எல்லாரும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. யான்ஸு மிங்கி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, என்ன சீக்கிரமாக வந்தால் சீக்கிரமாகவே கிளம்புற, கிராணியை கூட விசிட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கும். என்னோட லைஃப் இப்படி தான் இருக்கும், பிஸியாகவே இருக்கும், ரோபோட் மாதிரியான லைஃப் என்னோடது, என்னோட லைஃப் மாதிரி உன்னோடது கிடையாது, நீ பிடிச்ச வேலையை செய்கிற அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் என்னோட வேலை எனக்கு பிடிச்ச வேலை தான், பட் என்னால் எனக்கு பிடிச்சது எல்லாமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சரி, அன்றைக்கி உங்கள் வீட்டில் பார்த்தோமே அதுதான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும். ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறா. இவளும் கேட்டுட்ருக்கா, ஜியாங்கியை பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னை பார்க்கும்போது என்ன தோணுதோ அதே தான் தோணுது, 12 வருஷம் ஆச்சு என்ன தோண போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ளே ஒரு குட்டி ஃபோட்டோ ஆல்பமாக காட்டுறா. ஹை ஸ்கூலில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வியர்டு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஆல்பமாக அந்த ஸ்வீட் மெமரிஸை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ அப்படியே ஜாயன் ஜாங்கியை தான் காட்டுறாங்க. ஜாயன் சொல்லிட்டு இருக்கான், 12 வருஷம் ஆனாலும் என்னைக்கா இருந்தாலும் இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும். சரி அதை விடு, உன்னோட லாஸ் அவுட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், அது எப்படியா இருந்தாலும் ஜெயிக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னோட பாஸ்ட் அப்படியே விட்டாதான் என்னோட ஃபியூச்சருக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ காட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறான். ஜாயனும் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும். உத்து பாரு, நல்லா தெரியும் உனக்கே யாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உத்து பார்த்தா தான் தெரியுது ஸ்பைடர் மேனில் வர ஹீரோயின். இதையா காட்டின அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம், இதை காட்டாமல் விட்டுருந்தானா இன்னைக்கு ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் பிளைண்ட் டேட்டுன்னு உட்கார வச்சிருப்பாங்க என் முன்னாடி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜாயன் யான்ஸுக்கு தான் கால் பண்ணுறான். வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உனக்கு ஒரு குட் நியூஸை ஷேர் பண்ணோம். ஜாங்கி இப்போது ஜாங்ஜோவில் தான் தங்க போகிறானா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் ரொம்ப ஹாப்பியாயிடுறா. யூகேக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் இங்கே தான் இருக்க போகிறானாமா, இங்கேயே வேலை பார்க்க போகிறானாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஜாங்ஜோவில் அவனுக்கு நிறைய பிளேஸ் தெரியாது, நான் இதை ஒரு ஹெல்ப்பாக பண்ணுறேன், எல்லாத்தையும் நானே இங்கே எல்லாமே பார்த்துக்கிறேன் அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எப்பயும் நீ அவன் மேலே கோவமாக தானே இருப்பேன், இப்போ என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு வர அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒரு பழைய கடன் இருக்குது, அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி வச்சிடுறா. இப்போ அந்த குளோப் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. ஃபைனலாக நீ வந்துட்டியா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இதோட அந்த எபிசோட் முடிஞ்சது, இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ ஷு ஹைனி டு ஆல்.